வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான லஞ்சு காம்போ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லஞ்சு காம்போவில் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பும், இந்த மோர் குழம்புக்கு நல்ல பொருத்தமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி, காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வச்சு நல்ல ஒரு அருமையான வறுவல் ரெசிபின்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரெண்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப குயிக்காக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மோர் குழம்பும் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மோர் குழம்பு செஞ்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இது போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த அளவு ஊற வச்சிங்கன்னா போதும். இதில் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு தாளித்து விடுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது தான் மோர் குழம்பு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்கிடக்கூடாது, கண்ணாடி பக்குவத்துக்கு தான் வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கும். ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்குங்க. வச்சு நல்லா ஒரு 2 செகண்டுக்கு இது போல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவு கலந்து எடுத்துக்குங்க. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக திக்காகி வரும். இப்போ இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா கொதி வரட்டும். நல்லா இது போல் நுரக்கட்டி இப்படி மேலாப்பில் வரும் கொதிச்சு. அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போதைக்கு தயிர் உடனே நம்ம சேர்த்துடக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கொஞ்சம் அது சூடு ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கலந்து வச்சுருக்க தயிரை இது கூட சேர்க்கணும். சூடாக சேர்த்திங்க, அப்படி சூடாக இருக்கும் போது சேர்த்துட்டிங்க தயிர் அப்படின்னாக்கா உங்களுக்கு குழம்பு அப்படியே திரிஞ்சு போன மாதிரி போயிடும். அதுக்காக தான் இது கொஞ்சம் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ தயிர் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போ கலக்கும் போதே தெரியும் உங்களுக்கு குழம்போட பக்குவம் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் நல்லா ஆற வச்சுட்டு தயிர் சேர்த்தோம் அப்படின்னாக்கா குழம்பு நல்லாயிருக்கும் அருமையாக. அவ்வளோதான், நம்மளோட மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் உங்களுக்கு காய் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து எப்படி செய்யணுன்றது வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம வறுவல் ரெசிபி பார்த்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோட மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்குவோம். தக்காளி பழமும் பார்த்திங்கன்னா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் இன்றைக்கி பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்கும். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நான் உப்பு மஞ்சத்தூள் தண்ணியில் போட்டு நல்லா சூடான தண்ணியில் இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா இன்னும் ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்குவோம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை வந்து
சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இடையில அப்பப்போ கலந்து கொடுத்து வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உருளைக்கிழங்கு அருமையாக வெந்து வந்திருக்கும். இப்போ நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. இது போல் நம்ம வறுத்து எடுக்க போகிறப்ப இறக்க போகிறப்ப நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பில் அப்படியே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா அருமையாக வெந்து ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வறுவல் அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட் உண்மையிலே அருமையாக இருக்கும். மோர் குழம்புக்கு மட்டும் இல்லை, சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கான இந்த காம்போ ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.